Hello students, welcome to Forker Academy. நான் குல் பாலபஸ்ரன். எல்லாருமே வந்து டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டி preliminary exam வந்து எழுதி முடிச்சிருப்பீங்க. இப்போ எல்லாரும் மண்டக்குள்ளேயும் வந்து ஒரு டவுட் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னன்னா நம்ம குரூப் 2 குரூப் டி மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா, நமக்கு வந்து preliminary பாஸ் ஆகிருமா, கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டிக்கான கட் ஆஃப் ஓகேவா. இப்போ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:10 ரேஷியோலன்ட்டு எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 24,000 பேர் வந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் டாப் ரேங்க் வருதவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம், குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம், ரெண்டு எக்ஸாமே எழுதலாம். இப்போ குரூப் 2க்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து ஃபஸ்ட்டு ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 507 வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இந்த 5070 இருக்கா, அப்போ ஒரு 5100 ரேங்க் வருவாங்கல்ல, மொதல் 5100 ரேங்க் வருதவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாமும் எழுதலாம், குரூப் 2 எக்ஸாமும் வந்து எழுதலாம். அதற்கு பிறகு குரூப் 2 ஏக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1820 வேக்கண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இதில் வந்து ஒரு 18,200 பேர் இருக்காங்க. இந்த 18,200 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி குரூப் 2 ஏ மட்டும்தான் எழுத முடியும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டாப் ரேங்க் ஒரு 5100 ரேங்க் உள்ள நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு எக்ஸாம் எழுதலாம். அதை தாண்டி வந்து வாரீங்க அப்படின்னா வந்து நீங்கள் 2A எக்ஸாம் மட்டும்தான் எழுத முடியும். அதே மாதிரி வெயிட் பண்ணுங்கள், டிஎன்பிசி டென்டேட்டிவ் ஆன்சர் கீன்ட்டு விடுவாங்க ஓகேவா. அடுத்த வாரத்தை சனிக்கு வெள்ளிக்கிழமை விடுவாங்க, இல்லைனா திங்கக்கிழமைக்குள்ளே விட்டுருவாங்க. ஸோ அந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு தான் உங்களோட மார்க் வந்து நீங்கள் சொல்லணுமே தவிர இப்போ உள்ள இந்த ப்ரைவேட் ஆன்சர் கீயை வச்செல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த ப்ரைவேட் ஆன்சர் கீலாம் வந்து 100% கரெக்டாக இருக்காது. இந்த ப்ரைவேட் ஆன்சர் கீக்கும் டிஎன்பிசி விடக்கூடிய ஆன்சர் கீக்கும் 5 to 8 கொஸ்டின்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் 150 கொஸ்டின்ஸ் இருக்குங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த டிஎன்பிசி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வரும்போது அது 145 ஆகலாம், 140 கூட ஆகலாம் ஓகேவா. இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஆகும்ட்டு சொல்லலை, ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போவே வந்து நீங்கள் இதை பற்றி முடிவெடுப்பதற்கு வேண்டாம். டிஎன்பிசி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்த பிறகு இதை பற்றி முடிவெடுங்க. ஓகே, கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக வந்து பிரிச்சிருக்கோம் ஓகேவா. லாங்குவேஜ் தமிழ் எடுத்தவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, லாங்குவேஜ் இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்கு எப்படி இருந்துச்சு. லாங்குவேஜ் தமிழ் எடுத்தவங்களுக்கு 90 போடுவதே மிக மிக கடினம் தான் ஓகேவா. 90 அப்படிங்கிறதே ரொம்ப டஃப் தான். ஏன்னா ஒரு நிறைய கொஸ்டின்ஸ், ஒரு 80 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்டலாம் வந்து ஓரளவுக்கு இந்த பிரித்தெழுதுகள்லாம் நிறைய கேட்டிருந்தானுங்க. அதுலேயும் பிரித்தெழுதுக நிறைய கேட்டிருந்தாங்க. இலக்கணம் இதில் வந்து இந்த இதில் இலக்கணம் ரிலேட்டடாக ரொம்ப டஃப் ஆக்கியிருந்தாங்க இலக்கணம் ஓகேவா. அப்போ ஒரு 90ங்கிறது அவ்வளோதான். ரொம்ப நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கனால மட்டும்தான் 90 எடுக்க முடியுமே தவிர இப்போ என்ன சொல்ல, எக்ஸ்ட்ராடினரியாக ஏகப்பட்ட டெஸ்ட்டு ஏகப்பட்ட இது போட்டு பார்த்தவங்க தான் 90 எடுப்பாங்க. 6th to 12th நியூ புக் படிச்சிருக்கேன், ஓல்டு புக் லைட்டாக பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒரு 80-85 எடுக்க தான் முடியும் ஓகே. அப்போ இதில் 90, ஆனால் இங்கிலீஷ் வந்து அப்படி இல்லை, ஒரு 95 அப்படிங்கிறது வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 5 கொஸ்டின். மீதிப்படி மேக்ஸ் வந்து ரெண்டு பேருக்கும் காமன் தான். 20 கொஸ்டின் வந்து ரெண்டு பேர்னாலையும் போட முடியும். ஜிஎஸ் வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். அப்போ 145 கொஸ்டின் டு 150 கொஸ்டின்ஸ் வந்து இந்த லாங்குவேஜ் தமிழ் எடுத்தவங்களால போட முடியும். அப்படிங்கிறது பட்சத்தில் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எடுத்தவங்கனால 150 to 155 கொஸ்டின்ஸ் வரைக்கும் போட முடியும் ஓகே. 145 வரைக்கும் தான் அந்த லாங்குவேஜ் தமிழ் எடுத்தவங்க போட முடியும். ஒரு 5 கொஸ்டின் ஏன் கூட சொல்கிறோம்னா, இங்கே ஒரு மேக்ஸில் ஒரு 2 மார்க் கூட போட்டிருக்காங்க, ஜிஎஸில் ஒரு 3 கொஸ்டின் கூட போட்டிருக்காங்க, தமிழில் ஒரு 2 கொஸ்டின் கூட போட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுக்காண்டி 150 வரைக்கும் போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இங்கிலீஷ் எடுத்தவங்க 155 158 வரைக்கும் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் டு ஒரு 8 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த லாங்குவேஜ் எடுத்தவங்களுக்கு மாற்றி டிஃப்ரென்ஸ் வரும் ஓகே. இப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, டிஎன்பிசி டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விடுவாங்கள்ல அந்த மார்க் வச்சு சொல்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்துருக்கக்கூடிய ப்ரைவேட் ஆன்சர் கீயை வச்சுலாம் சொல்லவே முடியாது. அது வந்து டோட்டலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஆன்சர் கீயை வச்சு தான் சொல்கிறேன். அது வந்த பிறகு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ குரூப் 2 நீங்கள் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், 155 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டிருந்தீங்க, 155 கொஸ்டின் இல்லை அதற்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் 145லேருந்து 148 வரைக்கும் இந்த ரேஞ்சில் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சேஃப் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் நீங்கள் இந்த டிஎன்பிசி ஆன்சர் கீ வந்தோன்னே இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப் 2Aக்கு 100% ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே மாதிரி திங்க் அண்ட் ஜாயின் மெயின்ஸுக்கு ஓகேவா. ஏன்னா மெயின்ஸுக்கு வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் சொல்லுவாங்க. இப்போ போனாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 135 கொஸ்டின்ஸ் போட்டாலே வந்து மெயின்ஸ் படிக்கலானாங்க. ஆனால் ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா 145 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் மெயின்ஸ் இது ப்ரிலிமினரியே பாஸ் விழுந்துச்சு.
அப்போ வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து நடக்கிறது ஒன்று இருக்கும். ஒரு 10 கொஸ்டின்ஸ் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் இருந்தால் பார்த்துக்கோங்க. மற்றவங்களாம் கம்மியாக இப்போ மெயின்ஸ் பேட்ச் போடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் மார்க் வந்து கம்மியாக தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு திங்க் அண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு 20,000 40,000 கொடுத்து ஜாயின் பண்ணிட்டு அடுத்தது பாஸ் ஆகலைன்ட்டு மணி வேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஆகாதீங்க. ஏன்னா தெரியும் உங்களுக்கு மணி எவ்வளோ முக்கியம்னு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. 150 +னா குரூப் 2க்கு அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாம். 155 +னா குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி ஆன்சர் கீ வருது வரைக்கும் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி அதற்கப்புறம் உங்களோட மார்க் எவ்வளோங்கிறத பார்த்துட்டு முடிவெடுங்க. ஓகேவா? இதுதாங்க கட் ஆஃப். இப்படி தான் வந்து இந்த ரேஞ்ச் வந்துருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் குரூப் 4 2025 எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.